தொடர்ந்து எமது செய்தியாளர் சசிதரன் இணைப்பில் இணைகிறார். சசிதரன் வணக்கம். இப்போ பவதாரணி அவருடைய உடலானது இளையராஜா அவர்களுடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படும் காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்க இளையராஜா இல்லத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன, கூட்டம் அதிகமாக வரும் பட்சத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்கு அங்கே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, இன்னும் எவ்வளவு நேரத்தில் உடலானது அந்த வீட்டிற்கு சென்று சேரும், விரிவான தகவல்கள் சசி. சென்னை விமான நிலையத்தில் இருந்து தற்போது பின்னணி பாடகி பவதாரணியின் உடலானது அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவரது இல்லத்தை நோக்கி கொண்டு செல்லப்படக்கூடிய காட்சிகள் மீனம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலந்தூர் நெடுஞ்சாலையில் தற்போது அந்த வாகனமானது புறப்பட்டு சென்றிருக்கிறது. வழிநெடுகளிலும் பொதுமக்கள் வருகை தருவார்கள் என்கிற காரணத்தினால் வாகனத்தை வேகமாக இயக்கி கொண்டு செல்கின்றனர். வீட்டிற்கு இங்கிருந்து உடனடியாக கொண்டு செல்ல வேண்டும் என இயக்குநர்கள் அவரது உறவினர்களும் முன்னாடியே வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வாகனம் பொறுமையாக செல்லவில்லை, வேகமாக செல்கிறது. இன்னும் 20 மணி துணிகளில் அவரது டி நகரில் இருக்கக்கூடிய அவரது தந்தையார் இல்லத்திற்கு இந்த உடலானது கொண்டு செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரின் உடல் உறவினர்களுக்கு மட்டுமே அஞ்சலி செலுத்துவதற்காக வீட்டினுள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றும் ஊடகத்துறையினருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ளே அனுமதி இல்லை என்ற ஒரு தகவலையும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 5:30 மணி அளவில் அவரது இல்லத்தில் இருந்து அஞ்சலி செய்யப்பட்டு அஞ்சலிக்கு முடிந்த பின்னர் இன்று மாலையோ அல்லது நாளை காலை அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டத்துக்கு உடல் கொண்டு செல்லப்பட இருப்பதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நல்லடக்கம் செய்வதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளையும் எந்த ஒரு அறிவிப்பையும் இளையராஜா குடும்பத்தார் சார்பில் காவல்துறைக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு மட்டுமே கொண்டு செல்லப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாளை காலை தேனி மாவட்டத்தில் அவர் இருக்கக்கூடிய சொந்த ஊரான குமுளி பகுதியில் ஏற்கனவே அவர்களின் முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அவர் உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்ய இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மீனம்பாக்கத்தை தாண்டி ஆளுந்தரை நோக்கி இந்த வாகனமானது செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அவரது இல்லத்தில் ஏற்கனவே அவரது உறவினர்களும் அவருக்கு நிறைய நண்பர்களும் அவருடன் அந்த இவர் இசையமைப்பாளராக ஒரு 4 திரைப்படங்களில் பணியாற்றியிருக்கிறார். அவருடன் பணியாற்றிய சக ஊழியர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அங்கே விமான நிலையத்திற்கும் அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. ஆனால் ஒரு சில நபர்கள் மட்டும் குடும்பத்திற்கு தெரிந்தவர்களையும் குடும்பத்தினர் மட்டுமே விமான நிலையத்திலுள்ளே அனுமதித்திருந்தனர். அதன் அடிப்படையில மற்றவர்கள் அனைவரும் அவரது இல்லத்திற்கு செல்லுமாறு உறவினர்கள் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தற்போது அதன் அடிப்படையில அனைவரும் அவரது இல்லத்தில் காத்திருக்கிறார்கள். பவதாரணியை எதிர்கொண்டு அவரை கடைசி ஒரு நிமிடம் அவர் முகத்தை பார்த்து விட மாட்டோமா என்கிற ஒரு ஏக்கத்தில் அங்கு காத்திருக்கிறார்கள். நேரடியாக அவரது இல்லத்திற்கு சென்று அவரது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் பொதுமக்கள் நண்பர்கள் அனைவரும் அவருடைய அஞ்சலி செலுத்துவதற்காக இல்லத்தில் காத்திருக்கிறார்கள். தற்போது கிண்டியை தாண்டி அந்த வாகனமானது கடந்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. நன்றி சசிதரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பின்னணி பாடகி பவதாரணியின் உடலானது தற்போது இளையராஜா இல்லத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது ரசிகர்களுக்கோ பொதுமக்களுக்கோ அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி இல்லை என்றும் இது ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு குடும்ப நிகழ்வாகத்தான் இது இருக்க போகிறது என்றும் நமது செய்தியாளர் வழங்கிய தகவல்களை நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.